பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையிலான விவாகரத்து தொடர்பான தகவல்களை அல்லது அது குறித்த செய்திகளை நீங்கள் மிக சாதாரணமாக எல்லாரும் அறிந்திருப்பீங்க. இவ்வாறான விவாகரத்துக்களுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் குறித்தெல்லாம் நான் பேசவில்லை. ஆனால் சில இடங்களிலே, சில சந்தர்ப்பங்களிலே, சில நூதனமான காரணங்களுக்காக விவாகரத்து பெற்ற சம்பவங்கள் ஆங்காங்கே மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் அனைவருமே அறிந்த ஒரு விடயம், இந்த குரட்டை விட்டதற்காக தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்த பெண் தொடர்பான செய்தியை நாங்கள் பரபரப்பாக அந்த காலத்திலே பரபரப்பாக அறிந்த விடயம். இவ்வாறு அவ்வப்போது சில நூதனமான காரணங்களுக்காக விவாகரத்துக்கள் நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு மிக நூதனமான ஒரு காரணத்திற்காக ஒரு விவாகரத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு பெண் தன்னுடைய நாட்டினுடைய பிரதமரையும் தான் வாழ்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சரையும் பாராட்டியதற்காக அந்த பெண்ணுடைய கணவர் அந்த பெண்ணை விவாகரத்து செய்திருக்கின்றார். இது எந்த நாட்டிலே நடைபெற்றது, அவ்வாறு அந்த பெண் எதை விமர்சித்தார் அல்லது எதை பாராட்டினார் போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இந்த சம்பவம் எங்க நடைபெற்றது என்று சொல்லி அறிகிறதுக்கு சிலர் ஆர்வமாக இருப்பீங்க. அந்த வகையில இந்த சம்பவம் நடைபெற்றது இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. மிக அண்மைய நாட்களிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கின்ற அயோத்தியிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கின்ற சில விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது, இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மரியம் என்கின்ற பெண் அர்ஷத் என்கின்ற ஒரு ஆணை கடந்த வருடத்தினுடைய டிசம்பர் மாதத்திலே திருமணம் செய்கின்றார். இந்த இருவருக்கும் இடையிலான திருமண வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் மிக சுவாரஸ்யமாக சென்றிருந்த நிலைமையிலே அயோத்தியை சேர்ந்த அர்ஷத் தன்னுடைய மனைவியை அயோத்திக்கு அழைத்து செல்கின்றார். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மனைவியை அவ்வாறு அயோத்திக்கு அவர் அழைத்து செல்கின்ற போது அங்கே இருக்கின்ற சில விடயங்கள் தொடர்பாக, வீதிகள் மற்றும் கட்டுமானங்கள் தொடர்பாக அந்த மரியம் என்ற பெண் தன்னுடைய கணவரோடு சிலாகித்திருக்கின்றார். குறிப்பாக அந்த வீதிகள் அவ்வளவு அழகாக இருக்கின்றன, சில கட்டுமானங்கள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன போன்ற சில விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய கணவரோடு அவர் பேசியிருக்கின்றார். அந்த பேசியதோடு நின்று விடாமல் இந்த பணிகளை, இந்த கட்டுமான பணிகளை, இந்த வீதி கட்டுமான பணிகளை மிகச்சிறப்பாக இந்த நாட்டினுடைய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது, இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை அவர் பேசியதோடு அந்த நாட்டினுடைய பிரதமர், குறிப்பாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்பவர் தொடர்பாக அந்த பெண் மிக பாராட்டி அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய சில விடயங்கள், அவர்கள் வீதி போட்டிருக்கின்ற விதம், அவர்கள் சில கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற விதம் தொடர்பாக அவர் பாராட்டி பேசியிருக்கின்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பெண்ணுடைய கணவர், அதாவது அர்ஷத் என்பவர் அந்த பெண்ணை தாக்கியதோடு அர்ஷத்தினுடைய சகோதரர்கள் மற்றும் பெற்றோர் போன்றவர்களும் இந்த பெண் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். எதற்காக இந்த தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் சொன்னால், இந்த பிரதமரையும் இந்த முதலமைச்சரையும் பாராட்டி பேசியதற்காக. அவ்வாறு பாராட்டி பேசலாம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியதோடு இந்த பிரதமர் மோடி தொடர்பாகவும் இந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடர்பாகவும் காரசாரமான விமர்சனங்களை முன்வைத்ததோடு அவர்கள் மீது மிக இழிவான பேச்சுக்களை பேசியதோடு இந்த பெண்ணை மிக மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெற்று சில நாட்களிலே இந்த குறிப்பிட்ட இந்த மரியம் என்ற பெண் இந்த சம்பவம் தொடர்பிலே தன்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற போலீசாருக்கு முறைப்பாடு தெரிவிக்கின்றார். இவ்வாறு தான் அயோத்தியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்தினுடைய சில நற்பணிகள் தொடர்பாக, சில பொதுப்பணிகள் தொடர்பாக தான் பாராட்டி பேசியதற்காக தன்னுடைய கணவர் மற்றும் கணவருடைய உறவினர்கள் தன்னை தாக்கியதாக முறைப்பாடு அளிக்கிறார். இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த மாநிலத்தினுடைய போலீசார் குறிப்பிட்ட அந்த அர்ஷத் என்பவர் மீதும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக 8 பேர் மீது அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. அதிலே அந்த அர்ஷத் என்பவர் உட்பட, அவருடைய பெற்றோர் உட்பட மேலும் சிலர் உள்ளடங்கி இருக்கின்றார்கள்.
நாங்கள் ஏற்கனவே பார்த்தது மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே தினசரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவாகரத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலிலே ஆங்காங்கே நடக்கின்ற சில நூதனமான காரணங்களை அடிப்படையாக வைத்த விவாகரத்துக்கள் மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய பிரதமரையும் தான் வாழ்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சரையும் பாராட்டி பேசியதற்காக இந்த விவாகரத்து இடம்பெற்றிருக்கின்றது என்பது சற்று நூதனமான விடயமாக இருந்தபடியால் இந்த பதிவை நாங்கள் இங்கே தந்திருக்கின்றோம். நாங்கள் இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விடயம், நாட்டிலே வாழ்கின்ற குடிமகன் தன்னுடைய பிரதமர் மீதும் தான் வாழ்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மீதும் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நாங்கள் அனைவரும் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.